Good morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது example 3.14. The sum is here. Prove that a line cannot intersect a circle at more than 2 points. நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சர்க்கிளை அதிகபட்சமாக 2 பாயிண்ட்டுக்கு மேலே கட் பண்ணாதுன்னு சொல்லணும். சரியா? இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, சர்க்கிளுக்கு பக்கத்தில் ஒரு லைன் போடுறோம். இப்போ இதை கட் பண்ணதா இல்லையா? டச் பண்ணவே இல்லை. சரி, இப்போ ஒரு சர்க்கிள் போடுறோம், இது ஒரு இடத்துல மட்டும் டச் பண்ணுது. சரியா? இப்போ அடுத்து இந்த சர்க்கிளில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எத்தனை இடத்துல கட் பண்ணுது? 2 இடத்துல கட் பண்ணுது. இது நம்ம எங்கே படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? 10th படிச்சிருக்கோம். இந்த டச் பண்ணுற லைனுக்கு பேர் என்ன ஞாபகம் இருக்கா? டேஞ்சன்ட். டேஞ்சன்ட்டில் படிச்சிருக்கோம் இல்லையா? சர்க்கிளும் லைனும் எத்தனை இடத்துல டச் பண்ணுதுன்றதை பற்றி படிச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்? எ லைன் கேனாட் இன்டர்செக்ட் ஏ சர்க்கிள் அட் மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ். அதிகபட்சமாக 2 பாயிண்ட்டுக்கு மேலே லைன் வந்து சர்க்கிளை இன்டர்செக்ட் பண்ணாதுன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா? சரி, இப்போ ப்ரூஃப் ஸ்டார்ட் ஆகிருப்பார். பை சூஸிங் த கோஆர்டினேட் ஆக்சஸ் சூட்டபிளி we take the equation of the circle x square plus y square equal to r square. இது வந்து சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன். நம்ம 11th படிச்சிருக்கோம். சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்ஸை வச்சு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இது 2 டிவைட் பண்ணியிருப்போம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், சென்டர் ஆரிஜின். ஸோ ஹியர் ஆர் வந்து இங்கே ஆர் வந்து ரேடியஸ். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ன்றது சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன். அடுத்து ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இது நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? y is equal to mx plus c. ஞாபகம் இருக்கா? 10th படிச்சிருக்கோம்ல. mன்றது ஸ்லோப், cன்றது y இன்டர்செப்ட். அப்போ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்மில் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். இதில் சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கிள் ஈக்குவேஷனில் y இருக்கு இல்லையா, இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? mx plus c. அந்த ஒய் இருக்க பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? mx plus c சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. இது ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம் மொத்தத்தில். சரியா? இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். இங்கே பாரு, y is equal to mx plus c ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ஒய்யை கொண்டாந்து இந்த சர்க்கிள் ஈக்குவேஷனில் ஒய் இருக்க பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக mx plus c ஹோல் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு இருந்துச்சு இல்லையா, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸில் கொண்டு வந்துட்டோம். சரியா? இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணணும். எப்படி சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோன்னு பாரு. எக்ஸ் ஸ்கொயர் அதை அப்படியே இருக்கட்டும், அதை ஒன்றும் செய்ய வேணாம். சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் வந்து எந்த ஃபார்மில் இருக்குது? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர். அப்போ எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 2ab போடுவோம். இங்கே 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எம்எக்ஸ், பிக்கு பதிலாக சி. அடுத்து பி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடணும்? சி ஸ்கொயர். ஏற்கனவே என்ன இருக்குது? அங்கே ஒரு மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். கவனி, திரும்ப சொல்லிமாரு. ஏற்கனவே இருக்க எக்ஸ் ஸ்கொயரை தான் இங்கே எழுதியிருக்கோம். சரியா? அடுத்து இந்த எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயரை வந்து விரித்து எழுதியிருக்கோம், எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அவ்வளோதான். அடுத்து ஏற்கனவே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம குரூப் பண்ண போகிறோம். எப்படி குரூப் பண்ண போகிறோம்? இங்கேயும் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்தால் இங்கே எக்ஸ் ஸ்கொயரில் என்ன இருக்கும்? 1. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குது? எம் ஸ்கொயரு. அப்போ 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே கொஞ்சம் ஆர்டராக அழகாக எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம்? 2mcx. இது ரெண்டுமே பாரு கான்ஸ்டன்ட், அதனால் இதை ப்ராக்கெட் போட்டு குரூப் பண்ணிடுறோம். சரியா? சி ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இதை பாரு, இது பார்க்குறதுக்கு எது மாதிரி இருக்குது? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? எக்ஸ் ஸ்கொயரில் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2mcx ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன். சரி, குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும்? குவாட்ரடிக் ஈக்குவேஷனாலே என்னது? ஆர்டர் வந்து 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒன்லி 2 சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும். 2க்கு மேலே இருக்குமா சொல்யூஷன்? இருக்காது. அதை தான் இங்கே இருக்கும். திஸ் ஈக்குவேஷன் கேனாட் ஹேவ் மோர் தேன் 2 சொல்யூஷன். 2 சொல்யூஷன்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக இருக்காது. அண்ட் ஹென்ஸ் எ லைன் அண்ட் சர்க்கிள் cannot intersect at more than 2 points.
அப்போ லைனும் சர்க்கிளும் அதிகபட்சமாக எத்தனை பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் பண்ணும்? 2 பாயிண்ட்ஸில் மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணும். 2 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இன்டர்செக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. சரியா? புரியுதா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.